ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக நம்ம இந்த நூடுல்ஸ் ரெசிபி செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4 பல் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை லைட்டாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து சுடு தண்ணியில் வந்து பீன்ஸ் வந்து நான் பாதி வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக கரம் மசாலா, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் உங்களுக்கு எத்தனை முட்டை அதில் ஆட் பண்ணணும்னு தோணுதோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப, நாங்கள் வந்து 4 முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முட்டையை 4த்தையும் வந்து உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து எல்லாத்துக்கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. முட்டை வந்து நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆனதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச நூடுல்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நூடுல்ஸ் வேக வைக்கிறப்பவே லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றி தான் வேக வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சின்னதாக நிறைய அளவு போட்டு சின்ன சைஸில் வந்து பாத்திரம் வச்சதுனால என்னால் கலரவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் டச்சாக வந்து பெப்பர் வந்து நல்லா போட்டுட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டா என்னோடய ஸ்டைலில் நூடுல்ஸ் வந்து ரெடி. இதில் எந்த ஒரு ஆட் பண்ணுற சோயா சாஸ் அப்புறம் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ணல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்ச நூடுல்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.